இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் பாருங்க. ஃபைண்ட் த அப்சல்யூட் மேக்ஸிமம் அண்ட் அப்சல்யூட் மினிமம் values of the function f of x equal to sin x plus cos x x belongs to 0, pi. நல்லா பாருங்க, இதுக்கு மேக்ஸிமம் மினிமம் அப்படின்னு கேட்கல. இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த கொஸ்டின்ல டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கங்க. அப்சல்யூட் மேக்ஸிமம் அண்ட் அப்சல்யூட் மினிமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த இன்டர்வல் கொடுத்திருக்காங்க. எக்ஸுக்கு என்ன இன்டர்வல் கொடுத்திருக்காங்க அப்படின்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, pi கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம இந்த சம் எப்படி போடணும் அப்படின்னா, கொடுத்திருக்க ஃபங்க்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் பண்ணணும், கொடுத்திருக்க ஃபங்க்ஷனுக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் பண்ணணும். அதுல கிடைக்கிற பாயிண்ட்ஸை எடுத்துக்கணும். கிவன் ஃபங்க்ஷன் அதாவது f2' சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடைக்குதான்னு பார்க்கணும். இப்போ மினிமம் பாயிண்டா மேக்ஸிமம் பாயிண்டா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். மினிமம் பாயிண்ட்ல மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் பாயிண்ட்ல மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். அதோட அடிஷனலா என்ன செய்யணும், இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ கொடுத்துருக்கு கிவன் பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணி வரதையும் எடுத்துக்கணும், இன்டர்வல் பாயிண்ட்டையும் எடுத்துக்கணும், நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி வர பாயிண்ட்டையும் எடுத்துக்கணும். இது எல்லாத்துலேயுமே எந்த வேல்யூ மேக்ஸிமமா இருக்கோ அதுக்கு பேர் அப்சல்யூட் மேக்ஸிமம். எந்த பாயிண்ட் மினிமம் இருக்கோ அது அப்சல்யூட் மினிமம். எல்லாத்துலேயும் எது மினிமமா இருக்கோ அதுக்கு பேர் அப்சல்யூட் மினிமம் அப்படின்னு பேரு. ஸோ இந்த ப்ராப்ளம் இந்த மாதிரி க்ளோஸ்ட் இன்டர்வல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம இந்த ப்ராப்ளத்தை இப்படி தான் போடணும் அப்படின்னு அர்த்தம். இந்த அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம் இல்லைனாலுமே கூட இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் இருக்கும்போது நம்ம இதை இன்க்ளூட் பண்ணி தான் போடணும். ரைட்? முதல்ல கிவன் ஃபங்க்ஷன் எடுத்துக்கங்க. f of x is equal to sin x plus cos x. First derivative f dash of x. sin x னுடைய டிஃபரன்ஷியேஷன் cos x. cos x னுடைய டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் sin x. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் போட்டாச்சு. அடுத்து செகண்ட் டெரிவேட்டிவ் f2' of x கண்டுபிடிக்கணும். cos x க்கு டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் sin x. மைனஸ் வந்துருச்சு. sin x ஓட டிஃபரன்ஷியேஷன் cos x. இப்போ இது ரெண்டுல இருந்து காமனா நம்ம மைனஸ் எடுத்துருவோம். அப்ப என்ன வரும், எனக்கு sin x plus cos x கிடைக்குது. இது f2' of x. இப்போ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் பாயிண்ட் ஈக்குவல் டு 0 போடும். அதாவது f dash of x is equal to 0 அப்படிங்கிற பாயிண்ட் போடும். அப்ப என்ன வரும், எனக்கு cos x minus sin x is equal to 0. இந்த பிளஸ் sin x அந்த பக்கம் போனா என்னவா வரும், எனக்கு சாரி இந்த மைனஸ் sin x அந்த பக்கம் போனா என்னவா வரும், எனக்கு பிளஸ் sin x வரும். அப்போ sin x is equal to cos x. இந்த cos x டிவிஷனுக்கு எடுத்துட்டு வந்துடலாம். அப்போ sin x by cos x அப்படின்னு வரும். வந்துருச்சுன்னா அந்த சைட்ல 1 இருக்கும். 0ன்னு போட்டக்கூடாது, 1. ஏன்னா 1 into cos x இருக்கிறதா அர்த்தம். sin x by cos x உடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியும், tan x. But tan x is equal to tan உடைய எந்த வேல்யூக்கு நம்மளுக்கு 1 கிடைக்கும் அப்படின்னா π/4. அப்ப tan π/4. ஸோ அப்போ எக்ஸனுடைய வேல்யூ π/4 வந்துருச்சு. ஸோ இந்த இன்டர்வல் எடுத்துக்கும் போது நமக்கு வேற எந்த இன்டர்வலையும் டேனுக்கு π/4 வேல்யூ வராது. அப்போ x is equal to π/4 வந்துருச்சு. இதை நான் செகண்ட் டெரிவேட்டிவ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். f2' of x at x is equal to π/4 மைனஸ் வந்துருச்சு. sin π/4 plus cos π/4. நம்ம இதுக்கு வேல்யூலாம் கண்டுபிடிக்க வேண்டியது இல்லை, ஈஸியாக பார்த்துக்கோங்க. sin π/4ங்கிறது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், cos π/4ங்கிறது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ நீங்கள் எப்படி எடுத்துட்டீங்கனாலும் இதனுடைய வேல்யூ ரெண்டுமே 1/√2 ப்ளஸ் 1/√2 தான். நெகட்டிவ் இருக்கிறதுனால இந்த வேல்யூ என்ன ஆகும், எனக்கு விச் இஸ் லெஸ் தேன் 0ன்னு வந்துடும். ஸோ f2' of x னுடைய வேல்யூ less than 0. Therefore, x is equal to π/4 is a maximum point. இப்போ நான் மேக்ஸிமம் பாயிண்ட்ல மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும், given ஃபங்க்ஷன்ல x க்கு பதிலா π/4 போடணும் given ஃபங்க்ஷன்ல. So sin π/4
plus cos pi by 4 போடுறேன். sin pi by 4 உடைய வேல்யூ 1 by root 2 plus 1 by root 2 சேம் டினாமினேட்டர் இல்லையா? ஸோ அப்போ என்ன வரும் எனக்கு 2 by root 2 கிடைக்கும். இதை root 2 into root 2 எழுதுவோம், பைல root 2 போடலாம். இப்போ இந்த root 2 கேன்சல் ஆயிடும். அப்போ மேக்ஸிமம் வேல்யூ என்ன கிடைக்குது எனக்கு? root 2 கிடைக்குது. ஒரு அதாவது கிவன் பாயிண்ட்டை வச்சு நான் இதை மட்டும் எடுத்துக்கூடாது இல்லையா, எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். அப்போ முதல்ல ஜீரோவை எடுத்துக்கணும், பை முதல்ல எஃப் ஆஃப் ஜீரோ கண்டுபிடிக்கிறேன். சைன் ஜீரோ பிளஸ் காஸ் ஜீரோ கண்டுபிடிக்கிறேன். சைன் ஜீரோவோட வேல்யூ ஜீரோ, காஸ் ஜீரோவோட வேல்யூ 1 வந்துருச்சு. அடுத்தது பை எடுத்துக்க போறேன், எஃப் ஆஃப் பை. அடுத்த இன்டர்வல் பாயிண்ட் சைன் பை பிளஸ் காஸ் பை எடுத்துக்கிறேன். sin pi 0, cos pi ஓட வேல்யூ -1, ஸோ -1 கிடைக்குது. ஸோ அப்போ எனக்கு இந்த 3 வேல்யூ கிடைச்சிருக்கு. ரூட் 2 அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதனுடைய வேல்யூ 1.414, 1 விட அதிகம். அப்ப மேக்சிமம் அப்சல்யூட் மேக்சிமம் அப்படிங்கிறது என்ன வந்துடும் எனக்கு? ஸோ அப்சல்யூட் மேக்சிமம் வேல்யூ அப்படிங்கிறது ரூட் 2. எல்லாத்துலயுமே மினிமம் எனக்கு இதான் கிடைச்சிருக்கு. ஸோ அப்சல்யூட் மினிமம் வேல்யூஸ் ஈக்குவல் டு -1. ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் பார்த்துட்டீங்களா? எப்படி எடுத்துக்கிறோம்? அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம் வரும்போது நம்ம இந்த இன்டர்வல் பாயிண்ட்ஸையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு எல்லாத்துலயும் வர வேல்யூஸை வச்சுக்கிட்டு எந்த வேல்யூ மேக்ஸிமமா இருக்கும் among all, which one is the maximum is the absolute maximum, which one is the lesser is the absolute minimum value அப்படிங்கிற கன்க்ளூஷன் சொல்லணும். எப்ப இதை எடுத்துக்கணும்? இந்த அப்சல்யூட் இல்லாம இந்த இன்டர்வல்ஸ் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வலா இருந்தது அப்படின்னா இந்த மெத்தட் ஆஃப் சம்ல தான் நம்ம இதுக்கான ஆன்சரை வந்து கண்டுபிடிக்கணும். புரியுதாப்பா? அடுத்த சம்ம அடுத்த விஷயத்துல போடுவோம். வேர்ட் ப்ராப்ளமா போட போறேன் இனிமே. ரைட்?